விதிமுறைகளை பின்பற்றாததால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவைச் சேர்ந்த பெண்ணின் வேட்புமனு விதிகளை மீறி ஏற்கப்பட்டதாகவும் சட்டத்தை படிக்காமல் தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் சாடினார். பூர்த்தி செய்யப்படாத மனுக்கள் கூட ஏற்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர், தேர்தல் விதிமீறலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதுக்கு வழக்கு இப்போது இன்னும் ஓரிரு நாளில் தீர்ப்புக்கு சொல்ல இருக்கிறது. இந்த ஈரோடு இடைத்தேர்தல் மிக மிக சட்டத்துக்கு புறம்பாக, மக்கள் விரோதத்துக்கு புறம்பாக நடக்கிறது. அதனால் இந்த தேர்தல் நிச்சயம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் செல்லப்பாண்டியன் சாட்டையால் அடித்துக் கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டியன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இவர் பல்வேறு வகையான நூதன முறையில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த வகையில் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள தலைவர்கள் சிலை முன்பு பிரச்சாரம் செய்த செல்லப்பாண்டியன் சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டு முழக்கமிட்டார்.